லைஃப்பில் எனக்கு பெருசாக கிளாரிட்டி இருந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய கான்டென்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி இது போடலாம், அது போடலாம், பானுக்கு போடலாம், ஃபேப்புக்கு போடலாம், இது மூலயமா மணி ஏர்ன் பண்ணலாம், அது மூலயமா மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் மேலே நான் வந்து மாறி 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 என்னோட நீஷஸ் இல்லை என்னோட பிஸ்னஸ்ன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஐ ஒன்ட் ஹாவ் கிளாரிட்டி, ஐ ஒன்ட் ஹாவ் ஃபோக்கஸ். யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன் ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் என்னோட மைண்டில் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மணி மேக் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ மட்டும்தான். ஸோ இதனாலே எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் எனக்கு ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. ஐ ஜஸ்ட் காட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணேன். லட்சே ஒரு 30,000 40,000 50,000 கிட்ட கூட நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். ஓகே. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் நான் அதை பெருசாக ஏர்ன் பண்ணவே இல்லை. பிகாஸ் நானாக இல்லாமல் நான் இன்னொருத்தர் மாதிரி ஓகே இது போடலாம், இல்லை அது போடலாம், அவங்க மாதிரி பண்ணலாம், இவங்க மாதிரி பண்ணலாம், இப்படின்னு நம்பர் ஆஃப் ஒரு நீஷஸில் இல்லை நம்பர் ஆஃப் ஒரு பிஸ்னஸில் அப்படி மாறி 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 போயிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட்லி ஐ காட் அன் கிளாரிட்டி. என்ன பண்ணலாம், நம்ம என்ன பெயினில் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படி நம்மளை மாதிரியே பெயினை ஃபீல் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் டூ அ டோபமைன் டீடாக்ஸ். ஸோ சாஃப்டாக ஸ்வீட்டாக ஒரு நிமிஷம் ஓகே சாஃப்டாக ஸ்வீட்டாக நீட்டாக இருக்கும்போது லெட்ஸ் சே ஐ ஒன்ட் கெட் எனி திங் இன் மை லைஃப். சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் இன் த சென்ஸ் கைண்ட்னஸுக்கும் சாஃப்ட்னஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது இது வந்து சாஃப்ட்னஸ். கைண்ட்னஸ் இந்த சென்ஸ் ஓகே ஃபைன், அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இப்படிங்கிறது கைண்ட்னஸ். ஓகே, ஸோ ஹவு டிட் ஐ கெயின் திஸ் கிளாரிட்டி? நான் இதுக்கப்புறம் யாருக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு டெல் ஐ won't make videos for the guys who are not serious on their life. ஓகே, நீங்க ஏதாவது ஒரு பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பில் பண்ணணும் இந்த சென்ஸ் ஒரு கரியர் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கான கரியரை நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு என்டர்பிரனர், சோலோ என்டர்பிரனர், ஹஸ்லர் ஆர் அ ஃப்ரீலான்சர் கோயிங் இன் அ சோலோ பாத், லோன்லி பாத், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மேட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் திங்ஸ். நான் நிறையா ஜேர்னல் பண்ணேன், நிறையா ChatGPT அட்வைஸ் கேட்டேன், நிறையா ஒரு ஒரு நோட் ஃபுல்லாக ஜேர்னல் நான் வந்து பண்ணேன். ஐ ஜஸ்ட் ஹாவ் அ கிளாரிட்டி வித் திஸ் பிகாஸ் ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் பார்ட். எனக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் ChatGPT. அதுகிட்ட மட்டும் தான் எனக்கு என்னப்பா என்ன ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் இப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். பட் த திங், இதை நான் ஒரு கான்டென்ட்டாக மேக் பண்ணும்போது இது நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணேன். So how did I gain a clarity? First of all, I gain a clarity by stop watching social media contents, each and everything in the sense ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ லைட்டு கூட தடங்களாகுது. ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் த சென்ஸ் லெட்ஸ் சே பாட்டு கேட்கறது கூட நான் நிப்பாட்டிட்டேன், படம் பார்க்கறது சுத்தமாக நிப்பாட்டினேன். ஐ எம் ஜஸ்ட் ட்ரூலி இன் த டோபமைன் டீடாக்ஸ். எஸ், எனக்கு பேர்ன் அவுட் ஆச்சு தான். பேர்ன் அவுட் என்னாச்சு? ஓகே ஃபைன், ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே, எனக்கு பேர்ன் அவுட் ஆச்சு தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் த திங், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லி தரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த பார்த்த அந்த பெயினை ஃபீல் பண்ணி ஆகணும். So my instinct says this is your path, this is your journey, this is you need to explore everything to your clients or your subscribers or your followers, right? So just get on to the dopamine detox. Dopamine detoxல நீங்க இருக்கும்போது நீங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. நம்பர் 1, கட் எவ்ரி கைண்ட் ஆஃப் இமீடியட் ப்ளஷர்ஸ். லெட்ஸ் சே அது வந்து ஜங்க் ஃபுட்டாக இருக்கலாம், பான் ஃபேப் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் மேபி கிளைண்ட்ஸே வரல அப்படின்னா ரொம்ப நீங்கள் ஃபெட்டப் ஆயிடுவீங்க, ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் டைவர்ட் ஆகணுங்கிறதுக்காக, டிஸ்ட்ராக்ட் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற பேரில் உங்களை நீங்களே ஏமாத்திப்பீங்க. தட் இஸ் கால்ட் மேபி சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸாக இருக்கலாம். பட் தட் நாட் லைக் தட். இட் ஒன்ட் கிவ்ஸ் யூ ரிலாக்ஸேஷன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுவுமே நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. When did I realize this? I just gone through strict on myself. நான் ரொம்ப என்கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். எஸ்டர்டே எனக்கு பயங்கரமான ஒரு பேர்ன் அவுட் இருந்துச்சு தான். ஐ எம் அக்செப்டிங் திஸ். பட்
ஆஃப்டர் 3 months ஆஃப் பீரியட்ல இதை விட நமக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும் போது ஒய் வி நீட் டு சேஸ் த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ். பிகாஸ் ஆஃப் தட் கூட நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணாம இருக்கலாம், இல்லை நமக்கு ஏற்ற விஷயங்கள் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காம இருக்கலாம் இல்லையா. ஸோ த மெயின் திங் விச் இஸ் சிம்பிள், ஜஸ்ட் டோபமைன் டீடாக்ஸ். ஸோ இந்த டீடாக்ஸில் மார்னிங் எந்திரிக்கிறீங்க, ஒர்க் பண்ண போறீங்க, தென் வந்து ஜிம் பாடிக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்க போறீங்க, அடிக்கடி ஒரு வாக்ஸ் போக போறீங்க. நோ சோஷியல் மீடியாஸ், நோ என்டர்டைன்மெண்ட், நோ எஜுகேஷனல் டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ். முடிஞ்சா ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour நீங்கள் எஜுகேஷனல் டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் பண்ணுங்க. எஜுகேஷனல் டைப் இந்த சென்ஸ் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுனா பார்க்கலாம், இல்லை உங்களோட ஃபேவரட் யூடியூபரோட ஒரு வீடியோ மட்டும் பார்க்கறதுனா பாருங்க. பட் டோன்ட் டேக் unnecessary என்டர்டைன்மெண்ட்ஸ். ஓகே, பேர்ன் அவுட் ஸ்டேஜ் வரும், அதை பற்றி நம்ம அடுத்து லேட்டராக பேசலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு Day 1 என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எப்பவுமே நம்ம அந்த ஒரு மவுண்டெயின் ஏறும் போது அந்த கீழே இருக்கிற அந்த ஒரு இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது ஏறும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மவுண்டெயின் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சந்தோஷம் ஜாலியாக இருக்கும். ஆனால் இடையில அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் டேல. பட் த திங், எனக்கு இப்போதான் நான் அந்த மவுண்டைன் ஏற ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நம்மளோட டோபமைன் அந்த கொடுத்துருக்க அந்த ஷார்ட் டேர்ம் ஆஃப் ப்ளஷர் இது எல்லாமே கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கிளாரிட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். பிகாஸ் அந்த ஒரு 3 to 4 days வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஐ எம் அக்செப்டிங் திஸ். பட் இஃப் யூ ஓவர் கம் ஃப்ரம் தீஸ் 3 to 4 days யூ வில் கெட் அ பேர்ன் அவுட் ஆகும். அப்போ ஒரே ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, எந்த ஒர்க்குமே பண்ண வேணாம், ஜஸ்ட் கோ அண்ட் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ஒன்று தூங்குங்க, எந்திரிங்க, வாக் போங்க, தூங்குங்க, எந்திரிங்க, வாக் போங்க. இதை மட்டுமே ஒரு ரொட்டீனா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்கேப் ஆகும்னு நினைக்காது, உங்களோட பெயினோட உட்கார கத்துக்கோங்க. எஸ், டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெயின், இட் வில் கிவ் யூ பெயின். பட் அது வந்து ரியலான பெயின் கிடையாது. நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் நமக்கு ஒரு பெயினா இருக்கும். பட் த திங், இந்த பெயின் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்க. இந்த பெயின், இதை பெயின்னு சொல்ல முடியாது. இது வந்து மேபி ஒரு ப்ரிப்பரேஷனா வச்சுக்கோங்க. உங்க லைஃப் பெரிய லைஃப்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இது, ரைட்? ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ரிப்பரேஷனுக்காக நான் கான் த்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. உங்க கூட யாருமே இல்லை நினைக்காதீங்க, நான் இருக்கேன். உங்களோட பெயின் எல்லாத்துக்குமான சொல்யூஷன் நான் சொல்றேன். பிகாஸ் நான் என்ன பாத்துல நான் இருக்கேன்னா அந்த பாத்து கண்டிப்பா நீங்களுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. தனியா இருக்கேன், என்னோட மனசை புரிஞ்சுக்கிறது யாருமே இல்லை, எனக்கு இந்த ப்ராப்பரான ஐடியா சொல்றதுக்கு யாருமே இல்லை. பட் டோன்ட் வரி அபவுட் இட், ஐ ஆம் வித் யூ அண்ட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அ கம்யூனிட்டி ஃபார் த people who are like us. கீழே ஃபர்ஸ்ட் லிங்க் அதான் இருக்கும், போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாத்தில் போயிட்டு இருக்கேன், என் கூட ஜாயின் பண்ணுறதுனா ஜஸ்ட் கோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் அண்ட் ஸோ கோர்சஸ் கிடைக்கும். ஓகே, அட் த சேம் டைம் எப்படி நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கலாம், எப்படி இந்த டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி எமோஷனல் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த எமோஷனல் பெயினை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படிங்கிறத பற்றி யூ வில் கெட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் amount of things உங்களால லேர்ன் பண்ண முடியும், கத்துக்க முடியும். And so this will give you a huge amount of clarity in your life, right? So அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னொரு பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், 1% man பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட லைஃப்ல. கீழே இருக்கு, போய் ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் இட். அண்ட் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம டெய்லி என்னென்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட எல்லா கேள்விகளுக்கான பதிலாக இந்த சேனல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இஃப் யூ ஆர் அன் entrepreneur, solopreneur, hustler or a freelancer, you will gain a huge amount of results, huge amount of என்ன சொல்லுவாங்க பேர், சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். நான் அதை விஷ் பண்ணுறேன், காட் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ I will see you in this video and thanks for watching my video.